வேண்டும். எத்தனை குடும்ப பெற்றோர் பிள்ளைகளை பிரித்து வைத்து விடுகிறார்கள். பாடு சகிக்க மனம் இல்லை. ஏன் பிள்ளை போய் அங்க ஏன் கஷ்டப்படணும்? இங்க கஷ்டப்படாவிட்டால் நரகத்தில் போய் கஷ்டப்படும். அறிந்து கொள்ளுங்கள், இந்த உபத்திரவத்தில் தான் தேவன் நம்மை பூரணப்படுத்துகிறார். இந்த பாடுகளிலே தான் கர்த்தர் நம்மை மோட்சத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார். பாடுகள் அவசியம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். குடும்பம்னா பாடு வரும், உபத்திரம் வரும், சகிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடணும், கர்த்தர் உதவி செய்வார். அதை கற்றுக் கொடுங்கள். பிரிந்து வான்னு சொல்லாதங்க, அது சாபம். ஒரு முறை ஒரு குடும்பத்தில் டைவர்ஸ் வந்துவிட்டால் பரம்பரையாய் தொடரும் அந்த சாபம். உங்க சந்ததியே பாதிக்கப்படும். டைவர்ஸை கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. கிறிஸ்தவர்கள் விவாகரத்தை செய்யவே கூடாது என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறாரு. எந்த காரணமும் அதில் சொல்லக்கூடாது. பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்க சொல்லுங்க.